ஓம் சிவாய. வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 25ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதும் மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மகர ராசி. மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சனி மூன்றில் இருக்கும்போது, 2ஆம் அதிபதி மூன்றில் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் வரதுக்கான வாய்ப்புகள். ரொம்ப கவனமாக, நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, நம்ம ஃபோனை டேப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களாகும் நம்ம தெரியாமல் நிறைய பேர் வாட்ச் பண்ணுவாங்க. அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் சனி இப்போ புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது 6, 9 நிறைய பிரயாணங்கள் இருக்கும். வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள், அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3ஆம் அதிபதியான குரு 6ல் இருக்கும்போது பிரயாணம், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருங்க. அது ரொம்ப சூப்பரான விஷயங்கள். 4, 11ஆம் அதிபதியான செவ்வாய் பார்த்திங்கன்னா ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது புதிய சொத்துக்கள், வீடுகள்லாம் வாங்குற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ், டென்ஷன். ஏன்னா செவ்வாயோட காலத்தில் போகும்போது கொஞ்சம் ஒரு வியாழக்கிழமை வரை நமக்கு தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், தாயார் சம்பந்தமான விஷயங்களோ, நிலபுலங்கள், வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயம், ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5, 10ஆம் அதிபதியான சுக்கிரன் அவர் இப்போ 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் அற்புதமான பலன்கள், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி பரிவர்த்தனையில் ஒரு புதன் அங்கேயே இருக்கார். வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. வெளிநாட்டில் இருக்கவங்களும் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, வெளிநாடு வேலையில் இருக்கவங்களும் நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 7ஆம் அதிபதி உங்களுக்கு பிரயாணங்கள், நல்ல லாபங்கள், வியாபார ரீதியான விஷயம், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதியான சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது குழந்தைகளுக்கு உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள், ஏதாவது லோன்ஸ் அப்ளை பண்ணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி 12ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு 6ல் இருக்கும்போது பிரயாணங்கள், வேலை விஷயமாக நிறைய அலைச்சல்கள் இருக்கும். இருந்தாலும் ஒரு பெரிய லாபங்களை பின்னாளில் ஒரு பெரிய வெற்றிக்கான விஷயமாக தான் கண்டிப்பாக இருக்குங்க. இதுவரை பார்த்த பொது பலன்கள். இப்போ பார்க்குறது தசாபுக்தி பலன். மகர லக்னமாக சூரியன் தசாபுக்தி அந்தரங்கள். சூரியன் 8ஆம் அதிபதி 5ல் இருந்து குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் பசங்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மகர லக்னமாக இருந்து சந்திர தசாபுக்தி. சந்திரன் பார்த்தீங்கன்னா பிரயாணங்களில் நல்ல லாபங்கள், தொழில் ரீதியான விஷயம், சின்ன சின்ன அலைச்சல் ஏற்படாமல் ஒரு பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. மகர லக்னமாக செவ்வாய் தசாபுக்தி அந்தரங்கள். செவ்வாய் பார்த்திங்கன்னா நீலபுலன்கள், லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் சின்ன சின்ன மன உளைச்சல் வியாழக்கிழமை வர இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். மகர லக்னமாக ராகு தசாபுக்தி. ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும். பார்த்து பேசுகிறோம், கொஞ்சம் எமோட்டாகி பேசுவோம், பேச்சில் கவனம் தேவை. குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்ட கொஞ்சம் கணிஞ்சிப்பீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக உங்களுக்கு குரு தசாபுக்தி அந்தரங்கள். வேலையில் நிறைய மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். மகர லக்னமாக சனி தசாபுக்தி அந்தரங்கள். சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா 3ல் இருக்கார். சின்ன சின்ன கலகங்கள், நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, நம்மளை வாட்ச் பண்ணுற மாதிரி விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக இருந்து புதன் தசாபுக்தி அந்தரங்கள். புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரிவர்த்தனை 6லும் வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள், ஒரு பெரிய வளர்ச்சி வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. மகர லக்னமாக கேது தசாபுக்தி. கேது 8ல் இருக்கும். தேவையில்லாத ஒரு மன உளைச்சலையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துரும். ஒரு எமோஷனான நிறைய கேள்விகள் உங்களுக்கு வரும். அதனால் கொஞ்சம் லீகல் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மகர லக்னமாக சுக்கிர தசாபுக்தி அந்தரங்கள். சுக்கிரன் 5, 10ஆம் அதிபதி பரிவர்த்தனை 5லே இருக்கும்போது கலைஞர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள், குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சி, சந்தோஷங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள், வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுவும் 6ல் இருக்கும் பெரிய வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்குறது என்னை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இதுவரை
வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனையை வந்து டெய்லி பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷமாச்சும் இறைவனை நோக்கி எந்த சாமி வேணா இருக்கட்டும் அதை வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது கொஞ்சம் நல்ல வருமானங்களை கொடுக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஏடாகுடமாக பேசுவீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோடு உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி, வியாபாரத்தில் வந்து நீங்கள் கேட்ட இடத்துல ஒரு நல்ல ரொட்டேஷன், லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4, 9ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு, அதுவும் பரிவர்த்தனை ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வீடு சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் இருக்கும். தந்தையுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5, 8ஆம் அதிபதியான புதன் பரிவர்த்தனை 5லே இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். சில நேரங்களில் குழந்தைகளோட நடவடிக்கைகள் நம்மளை சின்னதாக ஒரு அஃபெக்ட் பண்ணும். அதெல்லாம் கண்டுக்காக போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து 6ஆம் அதிபதியான சந்திரன் திங்கள் செவ்வாயில் சின்ன மன உளைச்சல்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாமே மாறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதியான செவ்வாய் 3ல் இருக்கும்போது உங்களோட முயற்சிகள் வந்து தொழில் ஒரு பெரிய வெற்றிகள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. 2, 11ஆம் அதிபதியான குரு 5ல் இருக்கும்போது குழந்தைகளால் நல்ல லாபங்கள், ஏற்றங்கள், ஒரு சந்தோஷங்கள், குதூகலங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை 10 பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். கும்ப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி அந்தரங்கள். சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது சொத்துக்களால் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், பார்ட்னர்ஷிப், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களும் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். கும்ப லக்னமாகிறது சந்திர தசாபுத்தி அந்தரம். திங்கள் செவ்வாயில் சின்ன மன உளைச்சலும், அதுக்கப்புறம் எல்லாமே சரியாக இருக்கிற வாய்ப்புலாம் இருக்குது. ஆஃபீஸில் ஒரு திங்கள் செவ்வாயில் மட்டும் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ், கடன்களாக ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்பு, அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. கும்ப லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி, செவ்வாய் வந்து 3ல் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்குது. அதுவும் தொழில் ரீதியான விஷயம் நல்ல வெற்றிகள், பெரிய ஒரு லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக வந்து ராகு தேசம். ராகு வந்து உங்களுக்கு பெரிய எமோஷன்ஸை கொடுத்துரும். கொஞ்சம் எமோட் ஆவீங்க. அந்த எமோஷன்ஸை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே வெற்றிகரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். 2, 11ஆம் அதிபதி 5ல் இருக்கும். ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள், குழந்தைகளால் நல்ல லாபங்கள், குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பெயர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் கும்ப லக்னமாக சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்களை கொடுக்கும். குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. கும்ப லக்னமானது புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து ரொம்ப சந்தோஷத்தையும் குதூகலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் சின்ன விஷயங்களை ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுப்பாங்க. அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். கும்ப லக்னமானது கேது தசாபுத்தி அந்தரங்கள். கேது வந்து பார்த்திங்கன்னா வியாபார ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கடன்கள் வாங்குகிற சூழ்நிலையை ஏற்படுத்தும். சில நேரங்களில் கணவன் மனைவிகளும் சின்ன ஒரு கடிச்சிக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் கும்ப லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி 4, 9ஆம் அதிபதியான சுக்கிரன் பரிவர்த்தனை 4லே தான் இருக்கார். ஸோ தாயோட வளர்ச்சி, தாயோட விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே நேரத்தில் தந்தையோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஸோ மற்றபடி என்னங்க, இதுவரை வந்து பார்த்து வந்து பொது பலன்கள். இப்போ வந்து பார்த்தா தசாபுத்தி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது வியாபாரத்தில் நல்ல சிறப்பான வளர்ச்சி, நல்ல ஏற்றங்களும், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கணும், பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்குங்க. கும்ப லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும். திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். கும்ப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி. கொஞ்சம் எமோட் ஆவீங்க, கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். கொஞ்சம் வந்து அந்த எமோஷன்ஸை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே சிறப்பு தான். கும்ப லக்னமாக வந்து குரு தசாபுத்தி. 2, 11ஆம் அதிபதி குரு வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சிகள், சந்தோஷங்கள், குதூகலங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். கும்பலக்கணமாக வந்து சனி தசாபுத்தி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய வளர்ச்சி, ஏற்றங்கள், குடும்பத்துக்காக நல்ல ஸ்பெண்ட் பண்ணுறமான விஷயம், கொஞ்சம் வந்து விரயங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. கும்பலக்கணமாக வந்து புதன் தசாபுத்தி வந்து குழந்தைகள் வந்து புத்திசாலித்தனமாக நடந்துப்பாங்க. சில நேரங்களில் சின்ன மனக்காயங்களை கொடுப்பாங்க. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து போய்க்கிறது ரொம்ப நல்லது. கும்பலக்கணமாக வந்து கேது தசாபுத்தி. கேது வந்து 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிகளும் சின்ன ஒரு மனஸ்தாபங்கள், சின்ன ஒரு விஷயங்கள் நடக்கும். அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா எல்லாமே சிறப்பு தான். கும்பலக்கணமாக வந்து சுக்கிர தசாபுத்தி வந்துடுங்க. சுக்கிரன் வந்து பார்த்தா நிலபுலன்கள், சொத்துக்கள் வாங்குறதுக்கான யோகங்களை அற்புதமாக கொடுக்கும். அதே நேரத்தில் தந்தையோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து சின்ன மன உளைச்சலை கொடுக்கறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்காருங்க. ஸோ 10ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது ரியல் எஸ்டேட், வண்டி வாகன துறையில் இருக்கவங்களும் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதே நேரத்தில் வந்து 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தரும் வெளிநாட்டில் இருக்கிற பெரிய வருமானம், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தந்தையோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் பரிவர்த்தனையில் 3இல் இருக்கும்போது தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு மனஸ்தாபங்கள், சின்ன சின்ன மன உளைச்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சந்தேகங்களை தவிர்த்துக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சொத்து விற்பனை சம்மந்தமான விஷயம்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4லேயே வந்திருக்கும்போது நல்ல சொத்துக்கள் பரிவர்த்தனையில் இருக்கும்போது நல்ல அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. வியாபாரத்திலும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அற்புதமாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான விஷயம், நல்ல ஏற்றங்களை கொடுத்தாலும் குழந்தைகள் விஷயங்களில் வந்து புதன் வியாழக்கிழமைகள் வந்து சின்ன சின்ன சலசலப்புகளை கொடுக்கும். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் 6ஆம் அதிபதியான சூரியன் 2இல் இருக்கும்போது பெரிய வெற்றிகள், நல்ல லாபங்கள், வேலையில் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் மீன ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா பரிவர்த்தனையில் வந்து உங்களுக்கு 4இல் இருக்கும்போது சொத்து சுகங்கள் அமைவதற்கான வாய்ப்பு, புதிய வண்டி வாகனம் வாங்குகிற யோகங்கள் அற்புதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதி செவ்வாய் 2இல் இருக்கும்போது தந்தை சார்ந்த வழிகளால் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்க பெரிய லாபங்கள், வெளி மாநிலங்களில் இருக்கணும் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லது. பிரயாணங்களால் ஒரு பெரிய லாபங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதி வந்து 4 ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களும் நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அற்புதமாக இருக்குது. 11ஆம் அதிபதி சனி வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது பெரிய லாபங்களை நோக்கி உங்கள் எண்ணங்கள் செல்லும். அதுவும் இப்போ புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது பெரிய லெவலில் சாதிக்கணும், ஒரு நில பூமி ஏதாச்சும் வாங்கணும், வண்டி வாங்கணுங்கிற ஆசைகளை கண்டிப்பாக கொடுக்கும். பட் இருந்தாலும் ராசியிலே வந்து சனி இருக்கும்போது கொஞ்சம் மற்றவங்க நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதுவரை பார்த்த பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன். மீன லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 2இல் இருக்கார். வேலையில் நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. மீன லக்னமாக சந்திர தேசாவதியும் குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்தில் முன்னேறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் அந்த புதன் வியாழக்கிழமைகளும் சின்ன சின்ன ஒரு மன உளைச்சலை கொடுக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க. மீன லக்னமாக வந்து செவ்வாய் தேசாபதினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 9ஆம் அதிபதி வெளிநாட்டில் இருக்கணும் பெரிய லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வேலையில் வந்து சின்ன சின்ன மன உளைச்சல் இருந்தும் அது பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கறதுக்கான ஆகலை கண்டிப்பாக கொடுத்துருங்க. மீன லக்னமாக வந்து ராகு தேசாபதி, ராகு வந்து 12இல் இருக்கும்போது பெரிய ஒரு திட்டத்திற்காகவும் பெரிய ஒரு செயல்முறைகள் இரவு பகலாக வந்து கஷ்டப்பட்டு உழைப்பீங்க. ஒரு பெரிய கனவோட ஒரு பின்னாடி போகிற வாய்ப்புகள்லாம் இருக்குது. பட் வரும் காலங்களில் இப்போ போடுற எஃபெக்ட் வந்து ஒரு பெரிய லாபமாக உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேருங்க. மீன லக்னமாக வந்து குரு தேசாபுத்தி வந்துடும். குரு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், தொழில் ரீதியான விஷயங்களும் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருவோம். மீன லக்னமாக சனி தேசாபுத்தி வந்துடும். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது பெரிய லாபங்களை நோக்கி உங்களை எண்ணங்கள் போகும். ஏதாச்சும் பெருசாக சாதிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. மீன லக்னமாகிறது புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா பரிவர்த்தனை 4இல் புதிய சொத்துக்கள் வாங்குறது, நல்ல ஒரு நிலபுலன்கள், வண்டி வாகனம் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. மீன லக்னமாகிறது கேது தேசாபுத்தி. கேது வந்து வேலையில் ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ கொடுத்தாலும் பெரிய வெற்றிகளை பின்னாடி கொடுத்துருங்க. அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. மீன லக்னமாகிறது சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் வந்து 3 8ஆம் தேதி பருவத்தில் 3இலே இருக்கும்போது நிறைய சந்தேகங்கள் இருக்கும். செக் லீஃபு, ECS இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. யார்ட்டையும் வந்து ஒரு வார்த்தை கொடுக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு கொடுக்குறது, பக்கத்து இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாக நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா என்ன செஞ்சால் நம்ம வாழ்வில் சந்தோஷமாகவும் அற்புதமான ஒரு வசதியான வாழ்க்கையாக வாழ முடியுங்கிறது தான் பற்றி பேச போகிறோம். ஸோ இதுக்கு எல்லோருக்குமே ஒரு பேசிக்கான விஷயங்க. இதில் வந்து எல்லோருமே மறந்த ஒரு விஷயம் என்னென்னா ஒரு பிரார்த்தனைங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இப்போ மறந்துட்டோம். ஏன்னா இப்போ டெய்லி லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே படுக்கிறது போகிறதே வந்து பார்த்திங்கன்னா 12 மணி 12:30 மணி இந்த மாதிரி வந்து ஒரு நைட் ஹவர்ஸில் லேட்டாக வந்து தூங்கி எந்திரிக்கிறதே வந்து 7-8 மணிக்கு எந்திரிக்கணும். ஸோ இதனால் வந்து நம்ம ஜியாகிரபிக்கல் சிஸ்டம், நம்ம பாடிக்கும் அந்த ஜாகிரபி சிஸ்டத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் வந்துடுது. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள், உடல் ரீதியான விஷயங்கள் கண்டிப்பாக வருதுங்க. ஸோ ஜாதக ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் பார்த்திங்கனாலும் நைட்டு சூரியன் வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, சூரியன் வந்து அஸ்தமிக்குது இல்லைங்களா, 6 மணிக்கு வந்து சூரியன் வந்து அஸ்தமிக்கும் போது 6 மணிக்கு முன்னாடி 5:30 மணிக்கே வந்து உங்கள் ஃபுட்டை முடிச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபுட்டை முடிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் சூரியன் அஸ்தமானதுக்கப்புறம் எந்த ஃபுட்டும் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா
காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விடியகாலில் அட்லீஸ்ட் கொஞ்சம் குறைஞ்சபட்சம் ஒரு 5 மணிக்காச்சும் எழுந்து நீங்கள் குளிக்கலைன்னா கூட பரவாயில்ல சாமி, வாய் கொப்பளிச்சுட்டு மூஞ்ச கழுவிட்டு இறைவனை மனதார துதிங்க. ஒரு விளக்கோ இல்லை ஒரு ஊதுபத்தியை ஏற்றிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாமி எதுவோ அதை மனதார வந்து நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். இது எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க, அவன் நல்லா இல்லையா, இவன் நல்லா, நிறைய எடுத்துக்காட்டுகள் நீங்கள் சொன்னாலும் என்னை பொறுத்தவரை நான் ஒரு சிறந்த உதாரணம் சொல்லுவேன். நம்ம பிராமண சமுதாயத்தில் எடுத்துக்கோங்க. அவங்க வந்து ஒரு ட்ரெடிஷனாக வந்து ஒரு வழக்கத்தை வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்த உடனே பார்த்திங்கன்னா காயத்ரின்னு ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து காலையில் எழுந்தோன்னே அது கம்பல்சரி பண்ணி ஆகணும். அது சூரிய உதயத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ காயத்ரி வந்து கம்பல்சரி அவங்க வந்து அந்த காயத்ரி தேவி மந்திரத்தை அவங்க கண்டிப்பாக பண்ணி ஆகணும். பூணூல் போட்டவங்க கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி ஈவினிங்கில் வந்து சந்தியாவந்தனம். ஸோ ஈவினிங் வந்து அந்த விஷயத்தை அவங்க வந்து இப்போ கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. பூஜை புனஸ்காரங்களே பர்ஃபெக்டாக பண்ணுறனால தான் பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் மறுக்கப்பட்ட போதும் அவங்க இன்றைக்கி நம்பர் 1 தான் இருக்காங்க. இந்தியாவில் வந்து நமக்கு வந்து பெரிய வேலை வாய்ப்புகள் இல்லைனா கூட அவங்க வெளிநாட்டில் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து அவங்க இன்றைக்கி ஒரு அமெரிக்கா போல் ஒரு விஷயங்களில் வந்து மாபெரும் ஒரு அந்த கம்யூனிட்டியில் இருக்கும் பெரிய லெவலில் சக்ஸஸாக இருக்காங்க. காரணம் என்ன, இந்த பூஜை புனஸ்காரங்கள் வந்து அவங்க வழியாக வந்து அந்த இதை மாறாமல் ட்ரெடிஷ்னலி ஃபாலோ பண்ணுறனால தான் இன்றைக்கும் அவங்க வந்து ஒரு வெற்றி பெற்றவர்களாக இன்றைக்கி இருக்கிறாங்கன்றது தான் உண்மையான விஷயம். அதனால் நம்மளும் அதை ஃபாலோ பண்ணோம். ஏன்னா வந்து இன்றைக்கி நீங்கள் போட்டு ஒரு விதையை போட்டு நீங்கள் ஒரு பழக்கத்தில் கொண்டு வந்தீங்கன்னா தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதை கொண்டு வர முடியும். இல்லைன்னு வைங்களேன், இவன் வந்து நைட்டு 1 மணிக்கு பிரியாணி சாப்பிட போயிடுவான். ஸோ நைட்டு 1 மணிக்கு பிரியாணி சாப்பிட்லாம், 10 மணிக்கு தண்ணி அடிக்கலான்னு போனான்னா கண்டிப்பாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் காணாமல் நம்ம அடுத்த நாள் வேலையை ஒழுங்காக பண்ணாமல் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்ம லாக் ஆகிடுவோன்றது தான் உண்மையான விஷயம். அதனால் நம்ம வாழ்க்கை நம்மக்கிட்ட தான் இருக்குது. இது வந்து எங்கள் குருநாதர் மகாதேவரையர்னு ஒருத்தருக்கார். ஸோ அவர்லாம் வந்து இப்போ தான் இறந்தார், ஒரு 85 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் இறந்தார். அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, எனக்கு வாழ்க்கையில் எத்தனையோ 7.5 சனி வந்துச்சு, அஷ்டம சனி என்னென்னோ வந்துட்டு போச்சுப்பா, எனக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. காரணம் என்னென்னா, நான் வந்து அந்த பூஜை புனஸ்காரங்களை நான் பர்ஃபெக்டாக பண்ணிடுவேன். காலைல எழுந்து என்னோடய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வந்து கும்பிட்டுட்டு வந்தேன். என்னை வந்து எந்த சாமி, நான் 42 வருஷமாச்சு ஜாதக நோட்டை பார்த்து தொட்டு எல்லாமே வந்து இறைவன் வந்து என்னை பார்த்து அவ்வளோ அருமையாக வாழ்ந்துட்டேன். அவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் இருந்த ஒரு மனுஷன். அவர் என்ன சொல்ல, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். நம்ம பண்ணுவோமே. ஸோ பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கும் ஒரு வளமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை கண்டிப்பாக அமைகின்றதில் எந்தவித மாற்றம் இல்லை. கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ண சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.